ஹோர்முஸ் நீரிணையில் எண்ணெய் போக்குவரத்தை ஈரான் தடுத்தால் 20 மடங்கு கடுமையான தாக்குதலை அமெரிக்கா நடத்தும். ஈரான் மீண்டும் ஒரு தேசமாக உருவாக முடியாத அளவிற்கு கட்டமைப்புகள் அளிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதால் ஏற்படும் தாக்கம் உலக வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டில் ஆபத்தை விளைவிக்கும். அன்றாட செலவுகளில் மக்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்றும் ஐநா எச்சரிக்கை. நம் வீட்டு சமையலறையிலும் எதிரொலிக்க தொடங்கிய மேற்காசிய போர். கச்சா எண்ணெயை தொடர்ந்து சமையல் எரிவாயு சிலிண்டருக்கும் சிக்கல். எரிபொருள் தட்டுப்பாட்டால் பெருநகர உணவகங்களில் உணவு வகைகளின் எண்ணிக்கை குறைப்பு. மின்சார அடுப்புகளுக்கு மாற முடியாத சிறிய உணவகங்கள் கடையை மூடும் சூழல். எரிவாயு தட்டுப்பாட்டால் சென்னையில் உள்ள விடுதிகளில் இனி டீ, காபி கிடையாது. சப்பாத்தி, தோசை, குருமா, சாம்பார் இல்லை எனவும் விடுதி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. எரிவாயு கையிருப்பு உள்ளதால் அம்மா உணவகங்கள் வழக்கம் போல செயல்படும் என சென்னை மாநகராட்சி உறுதி. ஹோட்டல்கள் மூடப்படும் நிலையில் அம்மா உணவகங்களை நாடும் பொதுமக்கள். எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் மருத்துவமனை கேண்டீன்களில் பாதிப்பு இல்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். பிறகு மின்சார அடுப்புகளை தயாராக வைத்திருக்க மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுக்கு அறிவுறுத்தல். அப்படி பெரிய கடுமையான தட்டுப்பாடு வரும் பட்சத்தில் உடனடியாக அதற்கு மாற்று ஏற்பாடாக எலக்ட்ரிக்கல் ஸ்டவ், அதேபோல் அந்த கட்டை அடுப்புகள் போன்றவற்றை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலி. எரிவாயு தகன மேடையில் இறந்தவர்களின் உடல்களை எரிப்பதில் சிரமம் ஏற்படும் நிலை. எங்களுக்கு இந்த சிலிண்டர் தீர்ந்த பிறகு பிரேதங்கள் எரியூட்டல் வந்தால் பழைய முறைப்படி தான் பண்ணியாகணும். அந்த பழைய முறைப்படி நம்ம பண்ணோம்னா நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லாத சுகாதாரமற்ற சென்னையில் எல்பிஜி கேஸ் நிரப்ப நீண்ட வரிசையில் காத்திருக்கும் ஆட்டோக்கள். சில எல்பிஜி கேஸ் நிலையங்கள் மூடப்படும் சூழலால் ஆட்டோ சேவை பாதிக்கப்படும் அபாயம். சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சினை தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். தமிழகத்தில் பொதுமக்களும் வணிக நிறுவனங்களும் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தமிழகத்தில் எரிவாயு சிலிண்டர்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய பொய். தாமே ஒரு சிலிண்டர் டீலர் தான் என நயினார் நாகேந்திரன் பதில். இது ஒரு பொய். இது முழுக்க முதலமைச்சர் சொன்ன பொய். 20 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும் சர்வர். இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு சிலிண்டர் உடனே புக் பண்ணால் உங்களுக்கு கிடைக்காது. சர்வர் சிஸ்டமே அப்படிதான். ஏன்னா நான் கேஸ் டீலர், அதனால் நான் சொல்கிறேன். எரிவாயுவை முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு உத்தரவு. சமையல் எரிவாயு, வாகனங்களுக்கான சிஎன்ஜி விநியோகம் 100% உறுதி செய்யப்படும் என அறிவிப்பு. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டு பிரச்சினையை மக்களவையில் எழுப்பிய எதிர்க்கட்சிகள். பிரதமர் நரேந்திர மோடி பதவி விலக வலியுறுத்தி முழக்கம். आज की डिबेट हो नहीं, आप क्यों परेशान हो? चेयर को बोलने देंगे नहीं, बोलने देंगे नहीं. आखिर इस हाउस में नहीं आप इसके मैं आपको केवल
சிலிண்டர் விலையேற்றத்தை கண்டித்து சென்னையில் மகிழா காங்கிரஸ் போராட்டம். சிலிண்டருக்கு பாடை கட்டி சாலையின் நடுவை தூக்கி வந்தவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு. ஈரான் மீதான தாக்குதலுக்கு மோடி அரசு மௌனம் காப்பதாக எழுத்தாளர் அருந்ததி ராய் விமர்சனம். முதுகெலும்பும் துணிவும் இல்லாமல் இருப்பதை நினைத்து வெட்கப்படுவதாகவும் காட்டம். வங்கதேசத்திற்கு 5000 டன் டீசலை அனுப்பிய இந்தியா. அதிகரித்துள்ள பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு சமாளிக்க உதவி. திருச்சியில் இன்று நடைபெறும் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். என்டிஏ கூட்டணி வலுப்பெறுவதால் திமுக அதிர்ச்சியடைந்துள்ளது. திருச்சியில் நடைபெறவுள்ள என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதில் மகிழ்ச்சியடைவதாக பிரதமர் நரேந்திர மோடி பதிவு. சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்கிறது மதுரை விமான நிலையம். பிரதமர் மோடி தமிழகம் வரும் நிலையில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். திமுக மார்க்சிஸ்ட் தொகுதி பங்கீட்டில் இழுபறி. திமுக ஒதுக்க முன்வரும் தொகுதிகளின் எண்ணிக்கை ஏற்புடையதாக இல்லை என பே. சண்முகம் பேட்டி. கரூர் துயரம் தொடர்பான வழக்கில் தவேகா தலைவர் விஜய்க்கு மீண்டும் சிபிஐ சம்மன். வரும் 15ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக உத்தரவு. தவேகாவில் விருப்பமனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணலை தொடங்கிய விஜய். முதல் கட்டமாக 60 பேரிடம் நேர்காணல் நடத்திய நிலையில் அனைவரையும் வேட்பாளராக தேர்வு செய்ததாக தகவல். தவேகாவுக்கு ஆதரவு அளித்து வந்த ஜனநாயக முஸ்லிம் மக்கள் கட்சி திமுகவுக்கு ஆதரவு. ஆர்.எஸ். பாரதியை நேரில் சந்தித்து ஆதரவு கடிதம் அளித்தார் தமீம். தவேகாவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு டீயும் காபியும் கலக்காது என அண்ணாமலை பதில். அதிமுக தலைமையிலான கூட்டணி வலிமையாக உள்ளதாகவும் விளக்கம். என்னை பொறுத்தவரை ஒரு டீயும் காஃபியும் எப்பொழுதும் கலக்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். காரணம், சித்தாந்தங்கள் வேறு. தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, இன்னைக்கு எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது. தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்தார் சசிகலா. கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். பாரிவேந்தரின் ஐஜேகேவுக்கு மைக் சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஐஜேகேவுக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு. தமிழ்நாட்டு மக்களுடனான 54 மாத கால பயணம் தனது வாழ்வின் பொற்காலம் என ஆர்.என். ரவி நிகழ்ச்சி. தமிழக மக்களின் அன்புக்கு தலைவணங்கி விடைபெறுகிறேன் என்றும் உருக்கம். மேற்காசிய போரினால் சர்வதேச சந்தையில் விமான எரிபொருளின் விலை உயர்வு. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு விமானங்களுக்கான பயண கட்டணத்தை ஏர் இந்தியா நிறுவனம் உயர்த்தியதால் பயணிகள் அதிர்ச்சி. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்களில் 399 ரூபாய் முதல் 18,000 ரூபாய் வரை கட்டணம் உயர்வு. 3 கட்டங்களாக கட்டண உயர்வு அமல்படுத்தப்படும் என அதிரடி அறிவிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற பூச்சொரிதல் விழா. மலர்களை தூவி சுவாமி தரிசனம் செய்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள்.
இன்று தொடங்குகிறது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. மாநிலம் முழுவதும் 9 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கொடூரம். சென்னையை சேர்ந்த ஒருவர் கைது, மற்றொருவருக்கு காவல்துறை வலைவீச்சு. மலையாள நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகர் திலீப்பின் விடுதலைக்கு எதிரான கேரள அரசின் மேல்முறையீட்டு மனு ஏற்பு. விளக்கமளிக்குமாறு திலீப்புக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்றம் உத்தரவு.